Hi friends, Realme அவங்களோட Realme X50 Pro அப்படின்ற 5G மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலா ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட ஒரு நல்ல ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்கு, 5G மொபைல் இப்போ இந்தியாவுக்கு தேவையா, இந்த மொபைல் வாங்கலாமா, வாங்க வேண்டாம் அப்படின்னா ஏன் வாங்க வேண்டாம் போல எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலை பற்றி லைட்டாக பார்த்துருவோம். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.44 inches Full HD Plusல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேயா வந்திருக்கு. இதுல 12 பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கூடவே இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது ஒரு ட்ரெண்டா போச்சு. சோ 90 Hz கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைல்ல பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் கிளாஸ்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பேக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்கு. 4 கேமரா என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் கேமரா 64 MB சாம்சங்கோட சென்சார், அது போக 13 MB கான டெலஃபோட்டோ, அது போக 8 MB வைட் ஆங்கிள், 2 MB டெப்த் போல 4 கேமராஸோட வருது. இதுவே ஃப்ரண்ட்ல வந்தீங்க அப்படின்னா 32 MB ஃப்ரண்ட் கேமரா, அது போக 8 MB கான வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட் பேக் மொத்தமா சேர்த்து உங்களுக்கு 6 கேமராவோட இந்த மொபைல் வருது. அது போக இந்த மொபைல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி, கூடவே 65 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே ஹை ரேஞ்ச் ப்ராசஸரான Snapdragon 665 ப்ராசஸரோட 5G சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்திருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த மொபைல்ல இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB 128GB ஓடையும், அதே மாதிரி இதனோட ஹை எண்ட் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12GB 256GB ஓடையும் வந்திருக்கு. இங்க பேஸ் வேரியன்டான 6GB 128GB அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,000 அப்படின்ற பிரைஸ்க்கும், ஹை எண்ட் வேரியன்டான 12GB 256GB அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,000 அப்படின்ற பிரைஸ்க்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இங்க ரியல்மி அப்படின்ற பிராண்ட்ல பார்க்கும்போது அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரிஸை கொண்டு வந்ததை அவங்க ஒரு பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. இப்ப ரியல்மியோட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,000 அப்படின்ற ஹை ரேஞ்சுக்கு போயிருச்சு. இங்க இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால இதுவரைக்கும் ப்ராப்பரான 5G நெட்வொர்க் எதுவுமே கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு ப்ராப்பரா தெளிவான 5G வரதுக்கு குறைஞ்சது 2 to 3 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 4G நல்ல நமக்கு போதுமான அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்போது 5G தேவையா, அப்படியே வந்தாலும் 5G நெட்வொர்க் டோட்டலா கவர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்பவே ஒரு 5G மொபைலை வாங்கிட்டு இன்னும் 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துல கண்டிப்பா அந்த மொபைல் அவுடேட்டட் ஆயிரும். அந்த நேரத்துல நமக்கு 5G நெட்வொர்க் இருந்தாலுமே பெருசா யூசேஜ் இருக்காது. அதே மாதிரி 5G நெட்வொர்க்கோட காஸ்ட் ஆமா நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கும் அதிகமா பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்ப ரியல்மில இருந்து இப்படி ஒரு மொபைல் தேவையா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரியல்மியோட Realme X2 Pro-வை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கொடுத்திருக்க சேமான எல்லா ஸ்பெக்ஸோடையும் வந்திருக்கு. இதே மாதிரி 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல உங்களுக்கு 4000 mAh பேட்டரியோட 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுவே கண்டிப்பா போதுமானதா இருக்கும். அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapdragon 855 அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பெஸ்டான சிப்செட் தான். 865 வந்தாலுமே 855 ஆல ஹேண்டில் பண்ண முடியாத ஏதாவது கேம்ஸ் அல்லது ஏதாவது ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். சோ அந்த ப்ராசஸரோட இருக்கிற மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 6GB 64GB அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,000 கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது 38,000 அப்படின்ற பிரைஸ்க்கு இந்த ப்ராசஸர் பிளஸ் 5G-காக மட்டுமே நீங்க ரியல்மியோட Realme X50 Pro இந்த மொபைலுக்கு மூவ் ஆக வேண்டியிருக்கும். என்னை பொறுத்தவரை X50 Pro விட Realme X2 Pro கண்டிப்பா கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தான டீல் அப்படின்னு எனக்கு தோணுது. X50 Pro நல்ல டீலே இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா 5G மொபைல் ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம 865 ப்ராசஸரோட தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா X50 Pro ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஆனா அதை தாண்டி ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா X50 Pro ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்காது. சோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. Realme X50 Pro இந்த மொபைல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 45,000 அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ 45,000 அப்படின்ற பிரைஸ்க்கு ரியல்மியோட ஒரு மொபைல் நீங்க வாங்க ரெடியா இருப்பீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா 45,000-50,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு சாம்சங்கோட Samsung S10 Lite அவைலபிளா இருக்கு. சோ இந்த மொபைல் அல்லது OnePlus பக்கம் மூவ் ஆவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரியல்மி இந்த மாதிரி அதிக பிரைஸ்ல மொபைல் லான்ச் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இந்த மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலா இருக்கேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. X50 Pro ரியல்மிக்கு தேவையா அப்படின்றத உங்களோட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.